ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் தீருங்க. கடனில்லா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷத்தை இக்காலகட்டத்தில் வாழும் யாருமே அனுபவித்ததே இல்லைங்க. உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்பாங்க. கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவாங்க. கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பாங்க. குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்குங்க. கடன் பிரச்சனை தீர சில பரிகாரங்கள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அவரவர் தகுதிக்கேற்ப ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்க தான் வேண்டியிருக்கு. அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகி விடுதுங்க. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பது தான் பலரோட கவலை. என்ன செய்வது? இந்த கலியுலகத்தில் கடன் வாங்காமல் வாழ முடியாது என்பது நம்முடைய விதி போலங்க. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்றும் மேலும் மேலும் கவலை தாங்க நம்ம படுறோம். கடனில்லா வாழ்வை எப்படி வாழ்வது, கடனே வாங்காமல் எப்படி இருப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. தொழிலில் முன்னேற, வருமானம் அதிகரிக்க, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர, இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை பற்றி கொண்டாலே போதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைத்துவிடும். உங்களுக்கு தீரா கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, கடன் வாங்கியாவது திருச்செந்தூர் சென்று கடல்ல நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசித்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் முன்வைத்து விட்டு வந்தாலே போதுங்க. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் வாழ்வில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை சந்தித்து விட்டாலே போதுங்க. வாழ்க்கையில மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கடன் தீர திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாட்டை 27 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டுங்க. இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரே ஒரு பொருள் செவ்வரளி பூதாங்க. இந்த செவ்வரளி பூவை உங்களோட கையால் தொடுத்து முருகனுக்கு மாலையாக போட வேண்டும். இந்த வழிபாட்டுக்கு உங்கள் பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவப்படம் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க. முருகன் படத்திற்கு மாலை அணிவித்து படத்திற்கு முன்னால் மண் விளக்கினால் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ என்று 108 முறை உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய கடன் சுமை எல்லாம் தீர வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே செய்து முடித்திட வேண்டுங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை செய்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றுங்க. ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம் கடன் எல்லாம் அடைந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். 27 செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பெண்களால் மேற்கொள்ள இயலவில்லை என்றாலும் வீட்டில் இருக்கும் மற்றவர்களை வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே உங்கள் வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும். அதனை நீங்களே உங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னாவே போதுங்க. வீட்டில் சந்தோஷம் நிறைந்து மகிழ்ச்சி பொங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.